எபிசோட் 130. பாறையின் பொருள். வழுக்கு பாறைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் நடுவே ஓர் உயரமான பாறை ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த பாறைக்கு அரசனின் மர்மம் என்ற பெயர் இருந்தது. அரசனின் முன்னோர்கள் அந்த பாறையை வெறுமனே பார்க்கவில்லை. அதில் ஒரு மறைந்த அர்த்தம் இருக்கிறது என்று நம்பினர். ஆனால் அந்த அர்த்தம் என்னவென்று யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாறையின் சவால். ஒரு நாள் ராஜ்யத்தின் புத்திசாலியான இளைஞன் வீரபத்திரன் அரசனின் முன் வந்து, மன்னா, இந்த பாறையின் உண்மையான பொருள் என்ன என்பதை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்றான். அதை கேட்ட அரசன், நீ உண்மையில் அதனை உணர முடியுமா? எப்போதும் மக்கள் இதை பார்த்து வெறும் ஒரு பாறைதான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு சவாலாகும் என்றார். வீரபத்திரன் தன்னம்பிக்கையுடன் அந்த பாறையை ஆராய ஆரம்பித்தான். முதலில் அதன் மேல் உள்ள குழிகள், ரேகைகள் மற்றும் பாறையின் அமைப்பை கவனமாக நோக்கினான். பிறகு பல நூல்களைப் படித்து பாறையின் நிலைப்பாடு, அதன் பழமை மற்றும் அதன் இடத்தை குறித்து ஆய்வு செய்தான். ஆனால் எந்த குறிப்பும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அவர் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் பழங்கால கதைகள், வழக்கங்கள் மற்றும் மூதாட்டிகள் கூறிய வரலாற்றை கேட்டான். ஒரு முதியவர் கூறினார், இந்த பாறை எப்போதும் மழையிலும் வெயிலிலும் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறது. அது ஒரு நல்ல நடத்தையை குறிக்கிறது. நீ எப்போது வேண்டுமானாலும் அதை பார்க்கலாம், ஆனால் அது ஒருபோதும் தன் நிலையை மாற்றாது. இந்த வார்த்தைகள் வீரபத்திரனின் மனதை தொட்டது. தெளிவான முடிவு. வீரபத்திரன் மன்னரின் முன் வந்தான். மன்னா, நான் பாறையின் பொருள் கண்டுபிடித்தேன் என்றான். அரசன் சிரித்துக்கொண்டு, என்ன அர்த்தம் என்று கேட்டார். மன்னா, இந்த பாறை எப்போதும் அசையாமல் நிற்கிறது. காலம் மாறினாலும் நிலைமைகள் மாறினாலும் அது அதன் அடிப்படையை விட்டுவிடாது. இது ஒருவரின் மன உறுதியை, அவரின் நம்பிக்கையை மற்றும் தன்னம்பிக்கையை குறிக்கிறது. இந்த பாறை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நிலைத்திருப்பதை உணர்த்துகிறது. நாம் எப்படி ஒரு உறுதியான மனநிலையுடன் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான படிப்பினை இது தருகிறது என்றான். அரசன் திகைத்து போனார். வீரபத்திரா, நீ உண்மையாகவே ஒரு புத்திசாலி. பாறையின் உண்மையான பொருளை நீ தெளிவுபடுத்தியுள்ளாய். அரசன் மகிழ்ச்சியுடன் வீரபத்திரனை பாராட்டினார். நீ எங்கள் நாட்டின் அறிவுசாலி. இனி அரசின் முக்கிய ஆலோசகராக நீ இருப்பாய் என்று அறிவித்தார். அந்த நாளிலிருந்து அந்த பாறை வெறும் ஒரு பாறையாக இல்லை. அது வாழ்க்கையின் அடிப்படை நெறிமுறைகளை உணர்த்தும் ஒரு பாடமாக மாறியது.